ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிலேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1983 எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆகிருக்கு. அடுத்து இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவ்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது நேக் கிரேடு பார்த்தீங்கன்னா A கிரேட் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா BE/ME மெக்கானிக்கல், BE/ME கம்ப்யூட்டர் சயின்ஸ், BE/ME எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், BE/ME MEED அண்ட் EC எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், BE பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். அடுத்ததாக டெக்னிக்கல் கேம்பஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா BE/ME சிவில், BE/ME கம்ப்யூட்டர் சயின்ஸ், BE/ME மெக்கானிக்கல், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், BE ஆட்டோமொபைல், BE மெக்ட்ரானிக்ஸ், BE அக்ரிகல்ச்சர். அடுத்ததாக இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் உள்ள டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா MBA. அடுத்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் உள்ள டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். அடுத்ததாக ஃபார்மசி காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி. அடுத்ததாக காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா BSc MSc நர்சிங் அண்ட் டிப்ளமோ. அடுத்ததாக டென்டல் காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. அடுத்ததாக பாலிடெக்னிக் காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங். அடுத்ததாக டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனிங் ப்ரோக்ராம். அடுத்து சித்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா BSMS. அடுத்ததாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா B.Ed, M.Ed, DEIEd இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜில் 6 ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலேஜ் துனியா பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜஸ்டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கரியர் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேங்கிங்கில் இருக்குது. அடுத்தது இந்த காலேஜில் உள்ள எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NCC, NSS, டான்ஸ் காம்படிஷன், ஃபேஷன் ஷோ, DJ நைட், ஃபுட் பிரிண்ட்ஸ், பிளட் டொனேஷன், இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், மியூசிக் கிளப், மூவி கிளப், டிராமாட்டிக்ஸ், ஹெல்த் கிளப், ஃபைன் ஆர்ட்ஸ், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஃபுட்பால், டென்னிஸ், பேஸ்கெட் பால், வாலிபால், கிரிக்கெட். இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்டரிஸ், பேங்கிங், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கோர்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், டைனிங் ஹால்ஸ், கேன்டீன், வைஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம் இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்தது இந்த காலேஜில் உள்ள ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், வில்லேஜ் விசிட், வேர்ல்டு பார்மசிஸ்ட் வீக், ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன், நேஷனல் லெவல் எஸ்ஏ காம்படிஷன் ஃபார் ஆல் காலேஜஸ், யோகா டே செலிப்ரேஷன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்டி ரேகிங் வீக், நேஷனல் ஃபார்மசி வீக் செலிப்ரேஷன், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் பேசிக் லைஃப் சப்போர்ட் ஃபார் CPR இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.